Hi cuties and friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு mariyo crafty தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம epoxy resin யூஸ் பண்ணிட்டு ஒரு அழகான ரெண்டு pendant செய்ய போறோம். அதாவது dolphin pendant ஒன்னு, peacock pendant ஒன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நமக்கு வந்து dolphin pictures வந்து தேவைப்படுது. நான் இந்த மாதிரி dolphin cartoon images எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சு வச்சதுல இந்த jewelry wire பாத்தீங்கன்னா ஒரு 1 ரூபாய் இருக்கும். இந்த ஒரு பீஸ் வயர் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி வயர் வாங்கிட்டு நம்ம வந்து அதில் வந்து இந்த டால்ஃபின்ஸ் அந்த பிரிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதே ஷேப்பில் நம்ம வந்து இந்த கம்பியை வளைச்சி பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து இந்த கொக்கி மாதிரி பண்ணுறோம். ஏன்னா நம்ம அந்த செயின்ஸ் மாட்டுறதுக்காக நமக்கு ஒரு வளையம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வளையம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டால்ஃபினை வந்து அதே சைஸ்க்கு அந்த பேப்பரில் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வளைச்சி அந்த ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். இதுக்கு இந்த கம்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வளையும். இல்லை இந்த திக்னஸ் பார்த்து கூட நீங்கள் வந்து கம்பி வந்து இந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே திக்கான கம்பியும் இருக்குது, ரொம்ப மெலிசானதும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, இது மாதிரி நம்ம வந்து இந்த கம்பியை நல்லா வளைச்சிட்டோம். அதே மாதிரி எந்த இடத்துல நமக்கு வந்து கட் பண்ணணுமோ அதே மாதிரி நம்ம வந்து கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி, இந்த டூல்ஸ் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டிங் பிளேயர். ஸோ இந்த கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி அந்த கம்பியை எந்த இடத்துலலாம் கட் பண்ண வேண்டியது இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வளைக்கணும். இப்போ இந்த ஒவ்வொரு ஷேப் பார்த்து நம்ம வந்து வளைச்சி அந்த டால்ஃபின் ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ நான் இந்த பாதி இடம் வந்து கட் பண்ணிட்டேன். பாதி இடம் கட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைச்சி பாதி வரைக்கும் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வால் பகுதி நம்ம இப்போ செய்யணும். இந்த வால் பகுதியும் அதே மாதிரி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் வளைக்கணும். இந்த கம்பி நம்ம ஈஸியாக வந்து வளைச்சிடலாம். நம்ம கையே போதும், டூல்ஸ் கூட தேவை கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக இந்த கம்பியில் நம்மளால் வளைக்க முடியுது. இந்த வால் பகுதி பார்த்தோன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த கரெக்டாக அந்த வால் பகுதியை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இதோட வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இது பெண்டன்ட்னால கொஞ்சம் ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்தளவுக்கு அழகாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகிறோம். இப்போ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி அந்த கீழே பார்த்திங்கன்னா அந்த எந்த இடத்துலலாம் நம்ம அந்த சின்னதாக என்னென்ன வளைவுகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம அந்த சின்ன பிட்டாக கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டி வைக்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம ஒட்டிடணும். இப்போ நமக்கு ஒரு அழகான பெண்டன்ட் கிடச்சிடுச்சு, இந்த ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து ரெசினை எப்படி ஊற்றி எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து நம்ம செலஃபன் டேப் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து டேப் நல்லா வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து இந்த பிக்சரில் வந்து நம்ம ஒட்டிக்கிறோம். ஏற்கனவே நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா டால்ஃபினோடைய அந்த பிக்சரு. ஸோ அதில் வந்து நம்ம நல்லா வந்து ஒட்டிடணும். கொஞ்சம் இந்த கசங்காமல் பொறுமையாக பார்த்து அந்த டேப்பை வந்து ஒட்டணும். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா அதே ஷேப் நமக்கு வந்து தெரியும். டேப் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதிலே வந்து நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஒட்டினா போதும். இது ஏன் நம்ம வந்து செலஃபன் டேப் மேலே ஒட்டுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ரெசின் ஊற்றும் போது லீக் ஆகிடும் ரெசின்னு. ஸோ அந்த லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த செலஃபன் டேப் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தா நம்ம வந்து எபாக்சி ரெசின் பார்த்திங்கன்னா 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து 2 கலர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டால்ஃபினுக்கு ஒன்று ப்ளூ, ஒன்று வந்து ஒயிட்டு. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 ட்ராப் வந்து போட்டுக்கலாம். 2 கலர் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தேவைப்படும் இப்போ ரெசின்னு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வெறும் ஒரு ட்ராப் போதும். இதில் நான் வந்து மைக்கா பவுடர் வந்து பேர்ல் பவுடர் வந்து போடுறேன், ஒயிட் பேர்ல் பவுடர் போடுறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ளூ கலர் வந்து மைக்கா பவுடர் ப்ளூ வந்து போடுறேன்.
ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதில் வந்து ரெசினை வந்து நம்ம வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு மேலே இந்த டாப்லலாம் வந்து இந்த லைட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அது போடுறோம். அடுத்தது அந்த ஒயிட் கலர் மைக்கா பவுடர் வந்து இந்த மாதிரி நம்ம கீழே வந்து வேற ஒரு கலர் தெரியறதுக்காக, அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நம்ம போடுறோம். இப்போ வந்து நல்லா க்யூர் ஆகிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணி க்யூர் பண்ணிட்டோம். இப்போ இது டீமோல்டிங் டைமு. இப்போ வந்து டேப்பை எடுத்துட்டோம். இப்போ டேப்லேருந்து நம்ம வந்து நம்மளுடைய டால்ஃபினை வந்து பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த பெண்டன்ட் வந்து எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பெண்டன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி நம்ம வந்து செயின் போட்டு நம்ம வந்து பெண்டன்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தது வந்து பீகாக் பெண்டன்ட் செய்ய போகிறோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி கம்பியை வந்து எடுத்து இது மாதிரி ஒரு பெண்ணால் வளைச்சி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி சின்ன டைப்பும் பண்ணுறோம். மொத்தம் எனக்கு வந்து இது பார்த்திங்கன்னா 21 பெரிய சைஸும் 21 பீஸ் வந்து சின்ன சைஸும் இதே மாதிரி நம்ம எல்லாமே வளைக்கணும். கம்பியில் அது மாதிரி வளைக்கணும். ஸோ கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த 21 பெரிய சைஸ் கம்பியும் அதே மாதிரி 21 சின்ன சைஸும் பண்ணணும். நான் வந்து இந்த டெஸ்டர் எடுத்து பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மெலிசான சைஸ் வேணும் அப்படின்னால கொஞ்சம் மெலிசான கம்பியாக அதனால டெஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். வளைக்கிறதுக்கு பென் யூஸ் பண்ணலாம். நமக்கு என்ன ஷேப் வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி பெருசாக பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டுமே. இது வந்து 21 மொத்தமாக டோட்டலாக வந்து 21 பெரிய பீஸும் 21 சின்ன பீஸும் நம்ம வந்து பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மயிலுக்கு வந்து ஷேப் கொடுக்க போகிறோம். இது நம்ம பேப்பரில் நம்ம வரைஞ்சி வச்சும் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம கையாலேயும் வரைஞ்சி வச்சு பண்ணலாம். ஸோ எனக்கு பேப்பரில் அதை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே வந்து நானே வந்து வளைச்சி பண்ணுறேன் இந்த மயிலை. இப்போ வந்து நம்ம இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு மயில் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய கார்ட்டூன் இமேஜஸ் வந்து நம்மளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். நம்ம அதை பார்த்தே நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஷேப்பில் பெண்டன்ட் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து அழகாக எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் வந்து இப்போ எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து நம்ம இன்னும் ஒட்டலை, சும்மா வந்து எப்படி வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து டேப் எடுத்துக்கலாம். செல்ஃபன் டேப்பு உங்களுக்கு என்ன சைஸில் நம்ம பண்ணுறோமோ பெண்டன்ட்டு அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி நான் வந்து ஒரு 3 வாட்டி இந்த டேப்பை கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் செல்ஃபன் டேப்பை. இதுக்கு வந்து நம்ம வந்து ஷேப் வந்து கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மயிலுடைய தலையை வந்து அப்படியே செட் பண்ணியாச்சு. அந்த உடம்பு தலை அது வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீலியை வந்து நம்ம வந்து எடுத்து அந்த மாதிரி வைக்கணும். அந்த இறகுங்களை வந்து கரெக்டாக வந்து வைக்கணும் நம்ம. ஸோ சின்னது வந்து அது மாதிரி சின்ன சைஸ் வந்து அந்த நமக்கு அது ரவுண்டாக வரணும். ஸோ அது தலையை சுற்றி வந்து ரவுண்டாக வர மாதிரி நம்ம வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இது கொஞ்சம் வந்து இந்த டஃப்பாக இருக்கும். ஏன்னா இந்த டேப்பில் வந்து சீக்கிரமாக ஒட்டிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது இன்னொரு வாட்டி நம்ம வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா அந்த டேப்போடு போய் இந்த கம்பிங்கெல்லாம் வந்து ஒட்டிக்கும். இப்போ நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு. இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வர மாதிரி அழகாக வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம்.
இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து இந்த குட்டி குட்டி டேப் வந்து நம்ம குட்டி குட்டி இது வந்து வைக்கிறோம். அந்த சின்ன வளையம் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ இப்போ எல்லா இடம் வந்து ஃபுல்ஃபில்லாக வச்சாச்சு. இப்போ திருப்பி நம்ம எபாக்சி ரெசின் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலர் போடணும். அதே மாதிரி நம்ம வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 கலர் மட்டும்தான் இந்த பீகாக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு நான் வந்து 2 வாட்டி எடுத்திருக்கேன். அதாவது ஏற்கனவே நம்ம வந்து டால்ஃபினுக்கு வந்து 1 ட்ராப் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து 1 ட்ராப் ஒரு கலருக்கும் இன்னொரு ட்ராப்பு இன்னொரு கலருக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு அவ்வளோதான் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலரு, அந்த சின்ன ரவுண்டுக்குள்ளே போடுறதுக்காக இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறோம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இதுலேயும் சேம் அதே தான் எபாக்சி ரெசின் வந்து நான் வந்து 2:1 ரேஷியோவில் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம இதுக்கு வந்து சின்ன சின்ன குச்சி, இந்த டூத் பிக் இருக்கு இல்லையா, இந்த டூத் பிக் குச்சி வச்சு நம்ம செய்யலாம். இல்லைனா அது டூத் பிக் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தற்சமயத்துக்கு வந்து நான் வந்து ஊதுவத்தி பின்னாடி பேக்கில் வந்து ஊதுவத்தி எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பேக்கில் வந்து ஒரு குட்டி குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குச்சி வந்து அதில் தான் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாவே வருது, டூத் பிக்கை விட சூப்பராக வருது. அந்த மாதிரி சின்ன குச்சி வச்சு தான் நம்ம பண்ணணும் இது செய்யும்போது. இப்போ நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த பெரிய வளையத்துக்குள்ளே அந்த குட்டி வளையம் வந்து அதில் தான் நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறோம். மற்ற எல்லாமே வந்து க்ரீன் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த க்ரீன் கலர் பெயிண்டில் வந்து நான் வந்து மல்டி கலர் கிளிட்டரும் யூஸ் பண்ணியிருந்தேன் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் கொஞ்சம் பளபளன்னு இருக்கிறதுக்காக. இப்போ அதனாலே பாருங்கள் நல்லா ஷைனிங்காக தெரியுது நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு ரெசின் வந்து லீக் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இந்த சின்ன குச்சி வச்சு நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஆஃப் பகுதி நம்ம முடிச்சிட்டோம். நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நல்லா க்யூர் ஆகிடுச்சு. நம்ம டீமோல்டிங்க்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் நான் அதுவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் எடுத்தாகணும், இல்லைனா வந்து அது தனியாக வந்துடும். ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுக்கணும். இப்போ இந்த செல்லஃபன் டேப்பில் நம்ம அழகாக எடுத்துட்டோம், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு செயின் மாட்டி நம்ம பெண்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம mariyo crafty தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கிராஃப்ட்.